என்ன குப்புசாமி எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். வியாபாரம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. நிறைய பேர் வராங்களா? பத்திரம் யாருக்கும் கடன் கொடுத்துறாதே, ஊப்பிட மாட்டேன். பேப்பர் கொடு. புஸ்தக கடை பாரு, அதனால சொல்றேன். நன்னாரியாது பலே பலே இப்போ வந்தாக்கும். உதகமண்டலம் வழியாக போய்கொண்டிருந்த விமானம் மேகமண்டலத்தில் கெட்டு கீழே விழுந்து சுக்கலாக நொறுங்கியது. ஐயோ, ஏன் அலற? யாருக்கும் பலத்த காயம் இல்லையா? எல்லாம் சாதாரணமா தான் சேர்த்தாங்களா? கை வேற கார் வேற அக்கா பிச்சு கண்டாவே தகர்த்து இப்படி ஒரேடியா போனாங்களே. விமானம் எப்படி நொறுங்கியது என்று புலன் விசாரிக்கிறார்கள். ரயில் நேரும் சைபோல் காலத்தின் மடியில எல்லாம் பழைய நியூஸ் தான். புடி என்ன ஒரு நாளாவது காசு கொடுத்து வாங்குறதுல ஹோல்சேலியா படிச்சுட்டு போயிடுறது. ஏன் எப்படி சாமி பழக்கத்தை மாத்த சொல்லாத. வியாபாரியா நடிக்கிறேன். 5 ரூபா வேற தரேன். 5 ரூபாயா? பேப்பருக்கே காசு கொடுக்கல, அது 5 ரூபா வேற. ஏன் கேட்கறேன்? ஒளிச்சுக்கையா உன் கடங்கார வரான். எங்க? ஐயோ நீ சொல்லி அனுப்பிச்சுக்கையா. கொண்டு என்னையா ஏதாவது புது புத்தகம் வந்திருக்க? அன்பேவா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. என்ன தைரியம்? அந்த புத்தகம் இருந்தா கொடு. என்னதான் உன் பெயரோ? பூங்குயில். ஆகா, அது இருக்க? இல்ல. தாலி கட்டியவளா அப்படிங்கிற புத்தகம் இருக்கு. கன்னிப்பெண். ஒரே ஒரு காப்பி தான் இருக்காது, எனக்கு தேவை. காதலிக்க தெரியுமா? காதலிக்க நேரம் இல்லை. கட்டு வரை வருமா? காடு வரை இருக்க. எங்க சொன்னாலும் விட மாட்டேன். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? வேட்டக்காரர். சுட்டு பதுக்கிடுவார். என்கிட்ட வாராட்டேன். அவன் இதனை சீட்டியா சில்கா? என்னடி அது கலாட்டா? ஏமா கேக்குறீங்க? பொம்பளை கிட்ட பேச தெரியாம பிசினஸ் கெடுத்து விட்டேன். உப்பு தண்ணி வச்சிருக்கிற கடையில ஏமா எல்லாம் விசாரிக்காம பட்டு பட்டு போட்டு சாத்தி விட்டீங்களா? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? கையெல்லாம் ஓஞ்சி போச்சா? ஏமா என்னம்மா அது? காதலிக்க தெரியுமா? என்ன கேக்குறியா? உன்னை யாரையா கேட்டா? புத்தகத்துல அந்த மாதிரி போட்டிருக்கு. இதத்தாமா நாங்க கேட்டேன். அதுக்கு தாமா இத்தனை தண்டனை? கடைக்கார முதலுதவிங்கிற புத்தகம் தான் குடியா? எனக்கு தேவை. அம்மா என்ன மன்னிச்சுக்கையா. பரவாயில்ல, தெரியாம ஏதோ தவறு நடந்து போச்சு. ஐயோ என்ன ஆனந்தம், வலி உயிர் போகுது. அப்படியா? நான் கூட நர்ஸுக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்கு வா, நான் முதலுதவி வேணும். முதலுதவி சரியா? என் கையை பிடிச்சு கூட்டி போ. உன்னை யோசிக்காத, அடிக்கிற கை தான் நினைக்கும். கூட்டிட்டு போ. ஏமா உங்க கோஆபரேஷனுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கடைக்காரா ஆளுக்கு ஒரு பத்திரிக்கை கையில கொடு. படுவாய் போயில ஐயோ அம்மா அம்மா. யார பத்தி அம்மாங்கிற? எங்க அம்மா சொல்றேன், உன்னையா சொல்லுவேன். அம்மா நிறைய உப்பு தண்ணியை குடிச்சு தொலைச்சிட்டம் போடுது. நெஞ்சு வலி பொறுக்க முடியல. என் உயிரே போயிடும் போடுறது. அது தானா போட்டும். இது மருந்து கொண்டு வர. அம்மா கூட இருக்கிறது யாரு? உங்க அப்பாவா? ஆமா. அப்பாடா. கூட அவர் வர நேரம் ஆயிடுச்சு. இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா? எப்படி மருந்த குடியா? இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா? பல்ல புடிச்சு ஊத்துற, கையில கொடு. நான் உன்னை தொடக்கூடாதா? என்ன தொடக்கூடாதுன்னு நான் சொல்லுவேனா? அழகான பெயர் குயில். உனக்கு இந்த பேரை உன் அழக பார்த்து வச்சாங்களா இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா? இல்லையா, என் குரலை பார்த்து வச்சாங்க. நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா? காதல் வலியாகி நீயும். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. பூங்குயில், எனக்கு பலவனான்னு பேசுறதே பிடிக்காது. ஓஹோ, பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம் தான். சரி வா உட்கார். அதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு. கல்யாணத்துக்கு தான் நீ சம்மதம் தெரிவிச்சு? ஐயோ, எனக்கு மாப்பிள்ளையா வரப்போறவங்க புலித்தலையோட வந்தா தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு எங்க அப்பா கண்டிஷன் போட்டிருக்காரு. கண்டிஷனா? அதுக்கு இப்ப என் உடம்பு கண்டிஷன் இல்லையே. சரி சரி, மருந்த குடி. என்ன பூங்குயில், இந்த புலித்தலை கண்டிஷனை மாத்த முடியாது. முடியவே முடியாது. எங்க அப்பா ஒரு பெரிய வேட்டைக்காரர். மிருகங்கள் தலைன்னா அவருக்கு உயிர். தலை இல்லாம கல்யாணமே நடக்காதப்பா. ஏன், உனக்கு நிறைய அக்கா மாருங்க இருக்காங்களா? இல்ல, இந்த செவுத்துல மாட்டி இருக்கிற எங்க தலைங்க எல்லாம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க வந்த மாப்பிள்ளைங்க கொண்டாந்து போட்ட தலையா இல்ல நிஜமாவே உங்க அப்பா வேட்டையாடினதா? ஐயோ, இந்த தலையெல்லாம் இங்க இருக்கிறதுனால தானே எங்க அப்பா இந்த வீட்டையே வாங்கினாரு. பூங்குயிலே,
உங்க அப்பா முதல் உதவியை கூட்டி வந்து கடைசி உதவியா இருக்கும் பொழுது எப்படி ஐயோ இங்கதான் உங்க அப்பா வராங்க. இங்கதான் எங்க அப்பா வராரு. நீ எப்படி போன அப்பா? ஐயோ தப்பா சொல்றீங்க. கலைக்கல்லூரி தின விழாவா? நாடக நிகழ்ச்சிகளில் மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ, ஓஹோ ஆங்கிலம் இங்கிலீஷா நடைபெற இருக்கிறது. இதில் நடிக்க விருப்பமுடைய மாணவ மாணவிகள் காரியதரிசியை நேரில் சந்திக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிவீரராம பாண்டியன் காரியதரிசி, கலைக்கல்லூரி. என்னடா தமிழ்ல நாடகம் போட்டாலே தகராறு, இங்கிலீஷ் நாடகம் போட்டா எவன்டா நடிப்பான்? திருச்சி. ஓ ஐம் சாரி மிஸ்டர் மதுரை, உடனே மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பக்கத்துல குமார் இருக்கான், பார்த்து பேசுறான். குமார் பெரிய கொம்பா, என்ன நடிக்கிறதுல என்ன பெரிய மலைய? நான் மனசு வச்சா நான் கூட வேண்டாம் ஒத்தலவா நடிப்பேன். நல்ல வேலைடா, இது தெரிஞ்சோ என்னமோ ஷேக்ஸ்பியர் முன்னாலே செத்து போயிட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், நான் ஒத்தலவா நடிக்கிறதுக்கு தயார். யாரா டெஸ்டிமோனா? டெஸ்டிமோனா? டேய், இந்த காலேஜிலே நீ தாண்டா அழகான பையன், நீ போடுறான் டெஸ்டிமோனா. இவன் பொம்பளை வேஷம் போட்டா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? டெஸ்டிமோனாவை பார்த்தோன்னு ஒத்தல்லோ தற்கொலை பண்ணிக்க வேண்டியது. குமார், நம்ம கல்லூரியில கேட்டு டெஸ்ட் நடிக்கிறதுக்கான ஆள் இல்ல, எவ்வளவு பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க பாரு. மோர கட்டைய பல நடிகைகள் இருக்காங்க, ஹீரோயின் போடலாமே. வாங்கடா. அண்ணா நீதான் கண்டிப்பா ஒத்தலவா நடிக்க. என்ன இப்படி பாக்குறேன்? தைரியமாயிரு. எனக்கு என்ன பயம்? என்ன பயம்? நீ வா, நான் சொல்றேன். கூட்டி போய் சிவா, என்ன சும்மா உலாத்திக்கிட்டே இருக்க? ரிஹர்சல் டைம் ஆல, போய் புக் எடு. எடுங்க. சீக்கிரம் படி. It's the cause. It's the cause, my soul. Let me not name it to you, the chase cause. It's the cause. என்ன இப்படி படிக்கிற? கொஞ்சம் கூட பாவமே இல்லையே. நீ எப்படி இருக்குது? பாவமா இருக்கு. ஏம்மா, திருடனை போய் ராஜமொழி முடிக்க சொன்னா எப்படிமா அது? அதிக பிரசங்கி போடா. போய் ஆப்பிள் எடுத்துக்கோ. வேண்டியதான். புஸ்தகத்தை கையில எடுத்த உடனே கலப்பா. போடா போடா, போய் எடுத்து போடா. எலுமிச்சை மணாது கொண்டாவா? கொண்டா, 2 பேர் தலையிலையும் தேய்க்க. அண்ணா, உன்னால ஒழுங்கா நடிக்க முடியுமா முடியாதா? ஷேக்ஸ்பியர் ஏன் தான் இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் எழுதணும்? ஏன் உயிர் போகுது? இதெல்லாம் நான் நடிக்கிற நாடகமா? இப்படியே ஒத்துக்கிட்டேன். நான் ஒன்னும் ஒத்துக்கல, நீ தானே என்ன வலுக்கு டைம் ஒத்துக்க வச்ச. நான் வேணா படிக்கிறேன். எனக்கு It's the cause. It's the cause, my soul. நீ இப்படி படிப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அன்னைக்கு வேண்டாம் சொல்லிருப்பேன். எனக்கு மாத்திரம் என்ன, ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் எழுதுவாருன்னு சொன்னா நான் ஏன் மூட்டை வேற கொண்ட நான் படிச்சு காட்டுறேன். It is the cause. It is the cause, my soul. Let me not name it you, chase stars. It is the cause. Yet I will not shed her blood, nor scar that with her skin of hers than snow, and smooth as monumental alabaster. Yes, she must die. Yes, she will betray more man. Put out the light. And then put out that light. When I pluck the rose, I cannot give it vital growth again. It needs Masvita. I will smell it on the tree. பிரமாதம் பிரமாதம். நடிப்புனா இதெல்லாம் நடிப்பு. நான்சென்ஸ். வட Thank you, madam. குமார், நீ திட்டம் போட்டு எங்களை கலாட்டா பண்றியா? ஐயா, நான் எங்க கலாட்டா பண்ணேன்? எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, அப்படி சும்மா விளையாண்டு பார்த்தேன். இது என் வீடு, வாடகை வீடு இல்ல, சொந்த வீடு. நான் இங்க ஆடுவேன், பாடுவேன், தையா 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 தையான்னு குதிப்பேன். யாரும் கேட்க முடியாது. மிஸ்டர், நாளைக்கு கண்டிப்பா பிரின்சிபால் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன். தாராளமா ரிப்போர்ட் பண்ணுங்களேன். நான் என்ன உங்க வீட்டு ரசபாசமா நடந்துக்கிட்டேன்? நான் நினைச்சேன்னா உன்னை நாளைக்கே இந்த வீட்டுல இருந்து விரட்ட முடியும். நான் நினைச்சேன்னா இந்த நாட்டை விட்டே உங்களை விரட்ட முடியும். நான்சென்ஸ், யூ ஸ்கவுண்டர். என்ன என்ன என்ன?
மிஸ்டர் குமார். டோன்ட் வரி, திஸ் ஃபார் யூ. அரே குழந்தாய், இது உனக்கு. லைஃப்ல இப்படி ஒரு மிருகத்தை பார்க்கலையே. மாறிச்ச மானா மாறின மாதிரி மனுஷன் இப்படி மாறிட்டானா? பட்டு விட்ட கூட சுத்திட வேண்டியதான். கை வச்சுட்டாதீங்க. இல்ல இல்ல, கை கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா நீ கை விட்டாத. மாமா, என் உடம்பு இருக்கிறது எலும்பு, பிங்கில்ல. ஐயோ, நான் என்ன பண்ணுறேன்? அப்பா, யாரா நீ? மதுரை ஊரை கேட்கல, பேர கேட்கிறேன். அவர் பேரே ஊருதப்பா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுப்பா. நான் தான் உங்களை பார்த்துட்டு போலாம்னு வர சொன்னேன்ப்பா. அப்படியா? கொண்டாந்து பாருப்பா. நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், கொண்டு வந்துட்டீங்கல்ல. எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்தேன், என்ன விலையானாலும் பரவாயில்ல, எனக்கு புலித்தலை வேணும்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்ல சிங்கத்தலை இருக்கு பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. அப்பா, தலை தானப்பா, எந்த தலையா தானப்பா. நீ இதுல தலையிடாத. புலித்தலை கடையில வாங்கிட்டு வரது நினைச்சியா? உயிர் புலிய கொண்டுட்டு வரணும்டா. அப்பதான் உனக்கு என் பொண்ணு. எந்திரம் எந்திரா. முடியாதுங்க, முடியாது. ஐயோ, என்னால எந்திரிக்க முடியாதுங்க. நான் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேங்க. வேற போய் கண்ணாடியா வச்சுட்டாப்பா. ஏண்டா இப்ப வேற பாக்குறேன், அதுக்குள்ள உனக்கு பசிக்குது. அடாடா, சும்மா ஏன் அழுகுற? இப்ப வேற பால் குடிச்ச. சும்மா அழுகுறதுன்னா நான் பூச்சாடிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். பால் அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஏண்டா பெரிய மனுஷனா மேல போன சின்ன பையனா கீழே வந்துருச்சு. ஆமா, நான் இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துக்குவேன். ஆனா மொத்தத்துல நான் ஒரு யோக்கியன். பொல்லாத யோகிய. அப்பா, குழந்தைக்கு வச்சிருந்த பாலை இவன் குடிச்சிட்டு வந்துட்டான். ஏமா நீதானமா கொடுத்த? மூஞ்சி பாட்டிலோட ரப்பரை விழுங்கிட்டாப்பா. மாமா, மாமா நீ இப்ப கூப்பிடாத. உன் யோசிச்சதைய 4 பேர்த்துக்கிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். போ. அப்போ இந்த தேதி பிரிண்ட் பண்ணாம பத்திரிக்கை அடிச்சிருவா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லையா? எங்க அப்பாவை ஏமாத்தவே முடியாது. அவர் எப்பவும் முழிச்சுட்டே இருக்காரு. நீ தூங்குறியா? அடச்சா எழுந்திரி. பூங்குயில் கன்றாவி. பூங்குயில, ஆமா இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன ஆகுறதுன்னு கேக்குறேன். நம்ம காதல் வளரட்டும். வருமானம் கூட நிறுத்திக்குவோம். ஏன் பூங்குயில்? இல்ல என்ன, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லையா? தூங்கி விடுகிறியா? ஐயா, கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல காதல் ஒழுங்கா வளர்ந்து முடியட்டும். ஆரம்பத்துல என்னையா சொன்ன? என்ன சொன்னேன்? எனக்கு வளவளான்னு பேசுறது பிடிக்காது, உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டேன்னா உன்னை நம்பினா நான் எங்கது என்ன ஆகுறேன்? உங்களுக்கு நான் ஏமாத்த மாட்டேன். கல்யாணம் கண்டிப்பா நடந்தே தீரும். காதலோட நிக்கிற சேவன் நான் இல்ல. ஓஹோ, நம்ம கல்யாணத்தை எவனுமே தடுக்க முடியாது. யார வர்றாங்க? யாரோ வர்றாங்கன்னு சொன்னதுக்கே இப்படி ஓடுறியே. நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? யாரும் வரலையா? தம்பி, ஐயோ, நிஜமாவே யாரோ வர்றாங்க. நீ மாத்திரம் ஓடலாமா? பின்ன என்ன, இப்படி பயப்படாம இருக்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். தம்பி, தம்பி, உங்க அண்ணனா? இவனா கருமம்?
எங்கடா வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் சும்மா வந்தேன். நான் சும்மா தான் வந்தேன். அதோட பேசிட்டு போலான்னு அதை பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, யார் அந்த பொண்ணு? தெரியலடா, யாரும் தெரியல. வாங்க ஜாரி போ. அதிக போறா அதான் சொல்லுங்க. ஐயா அவங்கள நல்லா கவனிச்சுட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுட்டான் போவேன். ஆமா, உன்னெல்லாம் சுட்டு தள்ளண்டா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொடுங்க. சமையல் பூச்சி ஒண்ணு விட்டு போகலையா? எந்த பாவி இதை சுத்தாலும் இந்த பாவி நீயா? ஒண்ணுமே வியாபாரம் விற்கிறது போயா கேட்டு போறாளா இருக்க. ஆமா, வாங்குறதுக்கே வர மாட்டேன். வாங்க வாங்க வாங்க. இந்த ஆளுக்கான சௌக்கியமா? ஆளுக்கா என்ன விலை? என்ன கேட்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கு. உண்மையாரு சேவை விசாரிச்சாங்க. விட்டு பணமே கொண்டாடலையா? பின்ன ஏன் வந்த? உன்னை விசாரிக்க வந்தேன். ஏயோ, ஏற்கனவே காதுதான் ரிப்பேர் ஆகி கிடக்குது. மேற்கொண்டு ஏன் பூ வேற வச்சு கட்டி வச்சிருக்கிறேன். செவிட்டுக்கு அதுக்கு என்ன மாற வேண்டி இருக்கு? எடுத்து ஏறி தள்ளி உட்கார சொல்றியே, நான் உட்காருவேன். உட்காராத, ஒரே ஓடி போயிரு. ஐயோ, பூசணிக்காயா? கையை ஆட்டக்கூடாதுங்கிறான். அந்த சேர்த்துக்கு ஒரு பொருளை கையில எடுத்துக்கிறானே. 3000 ரூபாங்க, நல்லா இருக்கும். சிக்காத, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி தொங்க விடு, திஷ்டி தொலையும். விளக்கு இல்லைங்கிறியா? நாளை காலையில போடுவோம், சாயங்காலம் எரியும். எங்க வயிறு எரியும். போனா போட்டோம். உருளைக்கிழங்கு என்ன ரேட்டு? கேரட்டு புரியுது இல்ல, அவங்ககிட்ட அது ஒண்ணுதான். அது இல்லைன்னா ரொம்ப சிரமப்படுவான். ஆமா, கத்திரிக்காய் என்ன விலை? வீச 3000 ரூபாய். 12 வச்சீங்க, அதுக்குள்ள 3000 ரூபாய் என்ன வந்துச்சு? என்ன ஆச்சு? இப்படி பார்த்தா 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்க வேண்டியதான். கிட்ட நெருங்க கொண்டா. ஏற்கனவே இந்த டிராபிக் மாட்டான். இதுல இந்த கேட்டை வேற போட்டு பூட்டி வச்சிருக்கியா? ரூட்டை கிளியர் பண்ணு. ஆமா, ஏயா விலை ஏத்திட்டீங்க? சீனாக்காரன் சண்டைக்கு வந்துட்டான்ல, அதனால சைனாக்காரன் சண்டைக்கு வந்தா ஏன் சிந்தாத்திரிப்பேட்டையில விக்கிற கத்திரிக்காய்க்கு விலை ஏத்திட்டீங்களா? சண்டையை ஜாக்கா வச்சு விலையெல்லாம் ஏத்தி விக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உனக்கு காசு தானே செவிடு. ஆமா, கண்ணு வாங்கிட போகுது. சரி சரி, விட மாட்டான். வாங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க, எல்லாம் சௌகரியமா தரேன். புள்ளங்க என்ன விலை? புடலங்காயா? சாண 6 கஜம் என்ன விலை? என்ன கிண்டல பண்ண வந்தீங்க? கிண்டல் இல்லையா இருக்கு? வியாபாரத்தோட நியாயம் வேணாம். புடலங்காய கொண்டு போய் ஜாம் கணக்கில் விக்கிறேங்க. நல்லா இருக்காயா? என்ன பண்ணுவோம்? சீனாக்காரன் சண்டை வந்துருச்சு இல்ல? சண்டை வந்துருச்சு. இனிமே இன்ச்சு கணக்குல வியாபாரம் பண்ணியா? என்ன வாங்கணும்? யார பார்த்து அம்மாங்கிற? யாரா நைனா? யாரா வாத்தியாரு? பள்ளிக்கூடத்துக்கு அலையற உனக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அள்ளிதான் தர்றேன். உருளைக்கிழங்கு குட்டிக்கணும் போ. வீட்டை 3.25 ரூபாய். 3.25 ரூபாயா? பாவி, ஏன்டா அப்படி பகல் கொள்ள அடிக்கிறீங்க? என்ன பண்ண சொல்ற? சண்டை வந்துருச்சு. சண்டை வந்துருச்சு. சண்டை மார்க்கெட்